Hello 11th standard students. In exercise number 4.2, sum number 6, a student appears in an objective test which contains 5 multiple choice questions. 5 question irukku. Each question has 4 choices, out of which one is correct. What is the maximum number of different answers can the student give? ஒவ்வொரு ஆன்சர் ஷீட் எடுத்திங்கன்னா ஒருத்த ஒரு மாதிரி ஆப்ஷன் எழுதியிருப்பான். கிளாஸில் 10 பேரும் நல்ல ஸ்மார்ட் அப்படின்னா 10 பேர் ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும், திருத்தத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய காம்படிஷன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்குற கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். வந்து எழுதுறவங்க படிச்சுட்டு வந்து எழுதுவாங்க, படிக்காமல் வந்து எழுதுவாங்க, சில பேர் ஃப்ளூக்கில் அடிக்கலான்னு வருவாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை விதமான ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ எம் ஸ்டார்டிங் மை ஃபஸ்ட் கொஷின். டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் இருக்குது? 5 கொஷின்ஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் வேஸ் of choosing question number 1. first question எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட 4 சாய்ஸ், அதில் நீங்கள் ஒன்று தான் எடுப்பீங்க. அப்போ your answer will be 4 ways. இப்போ ஃபஸ்ட் கொஷினே எத்தனை வேஸில் எடுக்கலாம்? நீங்கள் 4 வேஸில் எடுக்கலாம். Similarly, question number 2 can be chosen in 4 ways. Question number 3 in 4 ways. Question number 4 in 4 ways. Question number 5 in 4 ways. Therefore, total ways of answering அல்லது எத்தனை விதமான ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ், எல்லாமே கரெக்டுக்காக கேட்கல நாங்கள், வித்தியாசமான ஆன்சர்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் will be 4 into 4 into 4 into 4 into 4. Your answer will be 4 power 5. இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதனால தான் ஒன் வேர்டு கரெக்ஷன் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர்ஸ் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணும், லைட் எங்கெங்கே போதோ மார்க் போட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒன் வேர்ட் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர் 4 power 5 மெட்டிலே பண்ணி பாருங்களேன், அவ்வளோ விதமான ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கும் வித்தியாசமான ஆன்சர்ஸோட. இதுவாது பரவாயில்ல. அடுத்த சம் போகும். How will the answers change if each question may have more than one correct answers? May have more than one correct answers. May have, sorry. How will the answer change if each question may have more than one correct answer? இந்த கொஷினே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் மாறி வந்திருக்கும். இது ஆக்சுவலாக 4.2 எக்ஸசைஸ் கொஷின் கிடையாது, இட்ஸ் 4.3 கொஷின் வச்சுங்களேன். பர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் மிக்ஸ் ஆகி வர சம் இது. இப்போ தற்சமயம் நான் காம்பினேஷன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலை. வி ஆர் சீயிங் ஒன்லி பெர்மிட்டேஷனில் இந்த சம் எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம். பட் காம்பினேஷன் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் அந்த சம்மு. சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்குன்றது தான் ரூல். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் என்னும் போது பெஸ்ட் ஆன்சர் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குதுன்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னா எல்லாத்துக்கும் எல்லா ஆன்சர் பேப்பர்லையும் ஏ தான் டிக் பண்ணுவாங்க. சில சமயத்தில் என்ன பிரச்சனை வருதுன்றாங்கன்னா, ஆன்சர்ஸ் சேஞ்ச் இஃப் ஈச் கொஷின் மே ஹவ் மோர் தேன் ஒன் கரெக்ட் ஆன்சர். சில கொஷினுக்கு 1 கரெக்ட் இருக்கலாமா, சில இதில் 2 கரெக்டாக இருக்கலாமா, சில கொஷின் 3 கரெக்டாக இருக்கலாமா, சில கொஷினில் 4 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குமா. அப்போ அந்த மாதிரி ஒரு பையன் ஆன்சர் பண்ணிக்கிறான், ஏ பி சி டி ஈன்னு போட்டிருக்கான்னு வச்சுங்க. ஏவும் டிக் பண்ணிக்கிறான், பியும் டிக் பண்ணிக்கிறான், சியும் டிக் பண்ணிக்கிறான், டியும் டிக் பண்ணிக்கிறான். 4 ஆப்ஷனுமே கரெக்டு, 4மே கரெக்டாக செட் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. இப்போ 4மே கரெக்டாக செட் ஆகி போச்சு அப்படின்னும் போது எந்த ஆப்ஷன் அவன் டிக் பண்ணாலும் ரைட்டு. அப்போ அவனுடைய ஆன்சர் கீ வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி போட்டால் எத்தனை விதமான ஆன்சர்ஸ் ஷீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், எத்தனை பேட்டர்னில் ஆன்சர்ஸ் கிடைக்குன்றது தான் கொஷின். ரைட், ஃபஸ்ட்டு ஒன் சாய்ஸ் இஸ் கரெக்ட்னு வச்சுப்போம். ஒன் சாய்ஸ் இஸ் கரெக்ட்னு வச்சுப்போம். ஒன் சாய்ஸ் இஸ் கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏ பி சி டி அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. ஒரே ஒரு சாய்ஸ் தான் கரெக்ட். ஒரே ஒரு சாய்ஸ் கரெக்ட் அப்படின்னும் போது ஒன்று ஏ வரும், இல்லை பி வரும், இல்லை சி வரும், இல்லை டி வரும். இந்த 4 ஆப்ஷன் தான் உங்களுக்கு சான்ஸ். எதுக்கு? ஒன்று கரெக்டுன்னா 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்ட்.
அப்போது ஏ ரைட்டாக இருக்கலாம், பி ரைட்டாக இருக்கலாம், சி ரைட்டாக இருக்கலாம், டி ரைட்டாக இருக்கலாம். ஏ ரைட்டாக இருக்கலாம், பி ரைட்டாக இருக்கலாம், சி ரைட்டாக இருக்கலாம், டி ரைட்டாக இருக்கலாம். அப்போது 4 சான்ஸ் இருக்குது, 4 வேஸ் இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எதை வேணாலும் டிக் அடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ரைட்டு. அவன் ஏதாவது ஒன்று டிக் அடித்தா தான் மார்க் கிடைக்கும், 2 டிக் அடித்தா மார்க் கிடைக்காது. அதனால் ஒரே ஒரு சாய்ஸுக்கு 4 வழி தான் இருக்குது. இதுவே 2 சாய்ஸஸ் ஆர் ரைட்டுன்னு வச்சுப்போம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மோர் தேன் 1 மே ஹாவ் மோர் தேன் 1. அப்போ 1 ஆர் மோர் தேன் 1, மே ஹாவ் மோர் தேன் 1. ஃபஸ்ட்டு 1 தான் கரெக்டு, 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மே ஹாவ் மோர் தென் 1 வந்தால் என்ன பிரச்சனை வரும்ன்றது பார்க்குறோம். அப்போ 1ஓட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 2 சாய்ஸ் இஸ் கரெக்ட், 1 விட்டுடாதீங்க. ஆக்சுவல் ஜென்ரல் கொஷின் இஸ் அவுட் ஆஃப் விச் 1 இஸ் கரெக்ட். செகண்ட் கொஷின், மே ஹாவ் மோர் தென் 1 கரெக்ட். 2 சாய்ஸஸ் இருந்ததுன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்னா ஏபியை டிக் பண்ணலாம், மார்க் கொடுக்கும். அது ரைட்டாக இருந்தால் கொடுத்து ஆகணும். அல்லது ஏசியை டிக் பண்ணலாம், அல்லது ஏடியை டிக் பண்ணலாம். ஏ ஃபுல்லாக முடிச்சிட்டோமா, ஏபி, ஏசி, ஏடி. அப்புறம் பிசி டிக் பண்ணலாம், பிடி டிக் பண்ணலாம், ரைட்டா? அதுக்கு அடுத்தது சிடி டிக் பண்ணலாம், ரைட்? எத்தனை வந்திருக்கு பாருங்கள், ஏபி, ஏசி, ஏடி, பிசி, பிடி, சிடி, ரைட்? நீங்கள் கேட்கலாம், சார் பிஏ ஏபினாலும் ஒன்று தான், பிஏனாலும் ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் இஸ் 2,4, 4,2ன்னு போட்டிருந்தாலும் ஆன்சர் இஸ் ரைட்டு தானே. அதனால் ஏபி சாய்ஸ் டிக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பிஏ டிக் பண்ணியிருந்தாலும் ஒரே கான்செப்ட் தான். இப்போ ஏபி பிஏ ஒன்று தான், ஏசி சிஏ ஒன்று தான், ஏடி டிஏ ஒன்று தான், பிசி சிபி ஒன்று தான், பிடி டிபி ஒன்று தான், சிடியும் டிசியும் ஒன்று தான். இப்போ இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். டேக்கன் 2 அட் அ டைம், டேக்கன் 2 அட் அ டைம் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டோட்டலாக 6 ஆன்சர்ஸ் ரைட்டாக இருக்குது. அப்போ 2 அட் அ டைம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஆன்சர்ஸ் ரைட்டாக வரும்னா 6 வித்தியாசமான ஆன்சர்ஸ் வரும். இதில் ஏதோ ஒன்று தான் ரைட்டாக இருக்கும், ஆனால் தே ஹாவ் 6 வேஸ் ஆஃப் ஆன்சரிங். ஒரு பையன் பிசி டிக் பண்ணிட்டு வந்திருப்பான், ஒரு பையன் ஏடி டிக் பண்ணிட்டு வந்திருப்பான், ஒரு பையன் சிடி டிக் பண்ணிட்டு வந்திருப்பான், இன்னொரு பையன் ஏபி டிக் பண்ணிட்டு வந்திருப்பான், இன்னொரு பையன் பிஏ டிக் பண்ணியிருப்பான். ஏபிபிஏன்னு ஒன்று தான், அதனால தான் 2 வாட்டி நான் எழுதலை, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக டிக் பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது அடுத்த சான்ஸ். ஒன்று ரைட்டுன்னா வாய்ப்பே கிடையாது. 4 வேஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சரி, செகண்ட் கொஸ்டின் சரி, தேர்ட் கொஸ்டின் சரி, 4th 5th எல்லாத்துக்கும் ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே ஒரே கொஸ்டினுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ஒரே கொஸ்டின் தான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கே போட்ட பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 4 வேஸ். அதுக்கு தான் இவ்வளோ வேலை நடக்குது. 2 சாய்ஸ் ரைட்டாக இருந்தால் ஒரு கொஸ்டினுக்கு, 3 சாய்ஸ் ரைட்டாக இருந்ததுன்னா, 3 சாய்ஸஸ் கரெக்டாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்ப்போம், ரைட்? இங்கே பாருங்கள், ஏபிசி டிக் பண்ணிட்டு வந்திருப்பான், ஏபிசி 3மே டிக் பண்ணிட்டு வந்திருப்பான், 3 சாய்ஸும் ரைட்டாக இருந்தால். அல்லது ஏசிடி டிக் பண்ணிட்டு வந்திருப்பான், ஏசிடி, ஏபிசி, ஏசிடி, ரைட்? அதுக்கடுத்தது பிசிடி, பிசிடி, அதுக்கடுத்தது ஏபிடி, ஏபிடி. எதாவது ரிப்பீட் ஆகிதா பாருங்கள், ஏபிசி, ஏசிடி, ஏபிடி, பிசிடி. வேறு எதுவும் வராது, அவ்வளோதான், 4 தான் வரும். அப்போது 3 சாய்ஸஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னா 1 2 3 4. அதனால் யுவர் ஆன்சர் வில் பி 4 வேஸ். 4 வேஸ். லாஸ்ட்டாக 4 சாய்ஸஸ் ஆர் ரைட். லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் 4 சாய்ஸஸ் இஸ் கரெக்ட். 4 சாய்ஸஸ் கரெக்ட்னா பிரச்சனையே கிடையாது. 4 சாய்ஸஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துக்கினே இருக்கலாம், ஏபிசிடி எல்லா ஆன்சருமே டிக் அடிச்சுட்டு வந்துட வேண்டியது தான். 4 சாய்ஸஸ் கரெக்டாக இருந்ததுன்னா, 4 சாய்ஸுமே கரெக்டாக இருந்ததுன்னா 3 சாய்ஸஸ் ஆர் கரெக்ட். 3 சாய்ஸஸ் ஆர் கரெக்ட், 2 சாய்ஸஸ் ஆர் கரெக்ட், 4 சாய்ஸஸ் ஆர் கரெக்ட். ஓகே, 4 சாய்ஸஸ் ஆர் கரெக்ட். அப்போ ஆன்சர் இஸ் ஒன்லி 1 வே. ஒரு கொஷினுக்கு எத்தனை வேஸ் வருது பாருங்களேன். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஷினே முடிக்கிறோம் நம்ம.
the first question இப்போ தான் முடிச்சிருக்கோம். question number 1 4 plus 6 plus 4 plus 1 4 plus 6 plus 4 plus 1 15 ways பா. ஒரே ஒரு ஆப்ஷன் ரைட்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, 4 ways தான் பர்மிட்டேஷன் யூஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சாய்ஸ், 2 சாய்ஸ், 3 சாய்ஸ், 4 சாய்ஸ் வந்ததுன்னா டோட்டலாக 15 வேஸ்லாம் அட்டன் பண்ணி ஆகணும். ஒரு கொஷினுக்கே 15 வழியில் அவன் ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி உங்ககிட்ட எத்தனை கொஷின் இருக்குது? மொத்தம் 5 கொஷின்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் கொஷினுக்கு ஒரு 15 வேஸ், செகண்ட் கொஷினுக்கு ஒரு 15 வேஸ், தேர்டு கொஷினுக்கு ஒரு 15 வேஸ், ஃபோர்த்து கொஷினுக்கு ஒரு 15 வேஸ், ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஒரு 15 வேஸ். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் செகண்ட் கொஷின் 15 ways, third question 15 ways, fourth question 15 ways, fifth question 15 ways. Finally, total numbers, total number of answers, total number of answers. எத்தனை விதமாக ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 into 15 into 15 into 15 into 15, your answer will be 15 power 5, 15 power 5, 15 power 5, 15 into 15 into 15 into 15, your answer will be 15 power 5. Okay, இதை ஏன் நான் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் காம்பினேஷன் எக்ஸசைஸில் இந்த சம் கேட்டாங்கன்னா இட் வில் பி வெரி சிம்பிள் ஃபார் யூ டு டூ திஸ் சம். காம்பினேஷன் என்ன சார் அர்த்தம்? காம்பினேஷன்னா ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நான் இங்கே என்ன சொன்னேன்? ஏபியும் பிஏவும் ஒன்று தான், ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்போது இங்கே 4ல் ஒரு ஆப்ஷன் இட் இஸ் டேக்கன் அஸ் 4C1, 4C1, 4C1. இங்கே 4 ஆப்ஷனில் 2 சூஸ் பண்ணுறீங்க. ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் கால்ட் காம்பினேஷன். 4C2, 4C2 காம்பினேஷன் வரும்போது அதை பார்த்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி போட்டிங்கன்னா 4C1 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும், 4C2 போட்டால் இந்த ஆன்சர் வரும். காம்பினேஷன் வரும்போது பார்த்துங்க, இதை பென்சிலை நோட் பண்ணி வச்சுங்க. காம்பினேஷன் சாப்டர் வரும்போது காம்பினேஷன் யூஸ் பண்ணியே போட்டுடலாம் இந்த சம்மெல்லாம். ஏன்னா எக்ஸாமில் உங்களுக்கு காம்பினேஷன் வந்து கேட்டாங்களா பர்மிட்டேஷன் வந்து கேட்டாங்களான்னு தெரியாது. இப்போ ஜஸ்ட் வி ஆர் இன் பர்மிட்டேஷன், அதனால் நான் பர்மிட்டேஷன்லேயே போட்டு முடிச்சுட்டு இந்த செம்மை. காம்பினேஷன்ஸ் வரும்போது நீங்கள் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். நான் போட்டு காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 3 சாய்ஸஸ் கேட்டிருந்தாங்கன்னா 4 ஆப்ஷனில் 3 ரைட்டு, 4 ஆப்ஷனில் 3 ரைட்டு, 4 ஆப்ஷனில் 4 ரைட்டு, 4 ஆப்ஷனில் 4 ரைட்டு. ஓகேவா? அப்போ என்சிஆருடைய ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். என்சிஆருடைய ஃபார்முலா NCR is equal to n factorial by n minus r factorial into r factorial. This is NCR formula. நம்ம NPR ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு r factorial எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ராவாக ஒரு r factorial எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. NCR is equal to n factorial by n minus r factorial into r factorial. This is the formula for NCR. இப்போ 4C1க்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 4C1க்கு காம்பினேஷன் எக்ஸசைஸில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எதுவுமே எழுத வேணாம், ரொம்ப சிம்பிளாக 4C1, 4C2, 4C3, 4C4 போட்டால் இதான் ஆன்சர்ஸ் வரும். 4C1 மட்டும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 4 factorial by n minus r, 4 minus 1 is 3 factorial into r factorial. R is 1 factorial. Am I right? 1 factorial. 4 factorial எப்படி அதெல்லாம் 4 into 3 factorial by 3 factorial. 1 factorial 1 தான் வரும், இது கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் 4. கரெக்ட். 4C2 போட்டு காட்டுறேன் பாருங்கள். 4C2 அந்த ஃபார்முலா வச்சு 4C2, 4 choices, 2 are right, 2 taken at a time. Order is not important. Order is not important na combination. 4 factorial by 4 minus 2, 2 factorial into r na doruk paruங்க 2 factorial. அப்போ 4 factorial can be written as 4 into 3 into 2 factorial by கீழே ஒரு 2 factorial into 2 into 1. இந்த 2 factorial cancel ஆகிடும். 2 இதை 2 times cancel, 2 3 is 6. இதில் வந்துச்சு பாருங்க 6. ரைட்டா? If you want, you can do in combination. If you are not interested, permutation exerciseல நீங்கள் போடுறீங்கன்னா நான் எழுதின மாதிரி சிம்பிள் ABCD, AB, AC, AD அந்த மாதிரி கவுண்டிங் எழுதியும் போடலாம். அதாவது பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் மெத்தட்லையும் போடலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் காம்பினேஷன் முடிச்சிட்டாங்க, எக்ஸாமில் கம்பைண்டாக கேட்குறாங்கன்னும் போது யூ கேன் வெரி வெல் யூஸ் காம்பினேஷன் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.